வீட்டில் டிவி வாங்கினோம். நியூ இயருக்கு ஃபிக்ஸ் பண்ண வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அப்படியே நில்லுப்பா. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அடிப்பாங்கப்பா. ஹாய் சொல்லு. டாடா பாய். என்ன இது? என்னது இது? டிவி. யாருக்கு டிவி? யாருக்கு வாங்கியிருக்கோம்? பாப்பா பொம்மை பார்க்க. யாருக்கு? பாப்பாக்கு. டிவி நீ உடைக்காம இருந்தா சரி. ஒரு வருஷம் தாண்டணும். சரியா? சரி.
மாட்டியாச்சு. இல்லை அது அவர் ஏதோ வந்து செட் பண்ணிக்கிறான்னாரு. போட்டுருவாரு. கீழே வை. மக்களே, நியூ இயர் அதுவுமா எங்கள் வீட்டில் வந்து புது டிவி வாங்கியிருக்கோம். பழைய டிவி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி. அதை சரி பண்ணுற காசுக்கு மேலே கொஞ்சம் காசு கொடுத்து புது டிவியே வாங்கிடலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். அவர் அந்த ஃபீல்டில் தான் இருக்கார். ஸோ அவருக்கு தெரியும் எல்லாம் எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். டிவி வாங்கி நேற்று வந்துச்சு வீட்டுக்கு. இன்றைக்கி தேதி 1. நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டார். இன்றைக்கி தேதி வந்துட்டு 1. இன்றைக்கி தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்தாங்க. சரி டிவி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. முதல்ல நான் வந்துட்டு சென்டிமெண்ட்டாக முதல்ல முருகன் சாங் போட்டுக்கலாம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் பாட்டு கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்துட்டு அடுத்தது நான் போட்டது ஃபஸ்ட்டு என் மூஞ்ச பெரிய திரையில் பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ டிவியில் என் மூஞ்ச பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால் நான் அடுத்து முருகன் சாங் பார்த்து முடிச்சுட்டு என்னோடய யூடியூப் யூடியூப் சேனலை எடுத்து என்னோடய வீடியோ போட்டு பார்த்துட்ருக்கேன். எனக்கே சிரிப்பாக வருது டிவியில் என் மூஞ்சி பார்க்குறதுக்கு. ஐயோ உங்களுக்கு கிளார் அடிக்குதோ தெரியலையோ, இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன். தெரியுதா? Oh my God, it's me. அது நானே அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஐயோ ஏதோ அப்படியே இந்த தேட்டர்லலாம் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. என்னையே ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டில் டிவிலாம் இருந்துச்சுன்னா ஃபோன்லேயே பார்க்காம கொஞ்சம் இந்த மாதிரி டிவிலையும் போட்டு பாருங்கள். உண்மையாக செம்ம ஃபீலாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. முன்னாடி டிவி இருந்தப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. ஸோ அதனால் அப்போ பார்க்க முடியல என்னால். இப்போ தான் நான் பார்க்குறேன். என்ன ஓ மை காட், செம்ம ஃபீலு, வேறு லெவலாக இருக்குது சீரியஸாக. ஆனால் வீடியோலாம் ரொம்ப கேவலமாக போட்டிருக்கேன். இல்லை கிளியராகவே இல்லை. ஏதோ இஷ்டத்துக்கு ஒரு ஃப்ளோவில் எடுத்து போட்ட மாதிரி இருக்கு. இன்னும் வாவ். சரி இனிமேல் லைவ்லாம் கூட இது டிவிலே பார்க்கலாம்ல. நான் பேசுகிற லைவ்லாம் டிவிலே போட்டு பார்க்கலாம்ல. நல்லா இருக்கு. வாவ். ஸோ நாளைக்கு சேனல், இன்னைக்கு யூடியூப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும் வைஃபை கனெக்ட் பண்ணி. பாப்பா பர்த்டே வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பர்த்டே வீடியோ, செகண்ட் பர்த்டே அவங்களுக்கு வரப்போகுது அடுத்த மாதம். பர்த்டே அன்னைக்கு அவள் மேலே அணிலை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது நாளைக்கு சேனல் வைக்கிறதுக்கு நாளைக்கு வராங்க. இன்றைக்கே கால் பண்ணிட்டேன் அவசர கொடுக்க மாதிரி. டிவி வந்து இறங்குனதுமே நான் சேனலுக்கு அந்த ஜியோ தான் சேனலு செட்டப் பாக்ஸ் வைஃபை வாங்குறப்பவே செட்டப் டிவிக்கும் செட்டப் பாக்ஸு தனியாக கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நான் டிவி வாங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லிட்டு தான் போனாங்க, டிவி வாங்கினதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ கால் பண்ணேன்.
ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க, லொக்கேஷன் சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு. பார்த்தா டிவி இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, அப்படியே அட்டை பாக்ஸோடு இருக்குது. ஐயோ அப்படியே அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரீஷெடியூல் மாற்றி போட்டேன். நாளைக்கு வாங்க காலையில் ஒரு 9-10 மணி போல் வாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் ரிட்டன் போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வந்து அந்த சேனல் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் எனக்கு வந்து சன் மியூசிக் இசை அறிவிலலாம், அதாவது என்ன தான் யூடியூப் வந்தாலுங்க இந்த யூடியூப்பில் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை தேடி போட்டு அதை பார்க்குறதுன்றது எனக்கு அவ்வளோவா அதில் ஒரு சுவாரஸ்யம் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு சன் மியூசிக்கில் இசைவியோ எதர்ச்சியாக ஒரு சாங் ஒன்று போடுறப்ப நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு போட்டாங்க, ஜாலி ஜாலி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பார்க்குறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் சன் மியூசிக் இசையருவி தான் ஓடும். நான் ஃபுல்லாக சினிமா பாட்டு, நல்லா குத்து பாட்டு, மெலடி சாங்கு, வைப் சாங்கு அந்த மாதிரி கேட்பேன். என் வீட்டுக்காரர் ஒரே சாமி பைத்தியம், முருகர் சாங்கு, கந்தசஷ்டி கவசம் அது இதுன்னு காலைலே அதை போட்டுட்ருப்பாரு. ஸோ 2 பேருக்கும் இனிமேல் சண்டை தான் நடக்கும். அவருக்கு அந்த ஓல்டு சாங்கு அதெல்லாம் பிடிக்கும், எனக்கு நியூ சாங்லாம் பிடிக்கும். நான் இதை வைங்கம்பேன், அவர் அதை வைம்பார். அவருக்கு இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி, வடிவேல் காமெடிலாம் ரொம்ப பிடிக்கும். என் முன்னாடி டிவி இருந்தப்பவே எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்துச்சு. ஓகே, புது வருஷம் அதுவுமா டிவி வந்திருக்கு, நல்லதே நடக்கும் இந்த வருஷம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு குட்ரி என்னென்னமோ அழுத்துறா வர பாப்பா. எனக்கு என்ன பயம்னா கீழே இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? கையை நீட்டு. அவ கொஞ்சம் வளர்ந்துட்டானா டிவி தொட்டுருவா. ஏதாவது கோவம் வந்து ரிமோட்டை கேட்குறான்னு வச்சுக்கோங்க, இப்போ கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவா? தூக்கி போட்டு தானே அடிப்பா உடப்பா. அந்த ஒரு பயம்தான் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஓடணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படின்னு. இதோ வச்சுருக்கேன் பாருங்கள், ஜியோ பாக்ஸு. இதான் சேனலு, செட்டப் பாக்ஸு ஜியோ டிவிக்கு. ஒய்ஃபை வாங்கும் போதே கொடுத்தாங்க. அவ்வளோதான், வேறு என்ன சொல்லணும், எல்லாம் சொல்லிட்டேனா? அதான் பாப்பா உடைக்காமல் இருக்கணும். அந்த பழைய டிவி மேலே கிடக்கு பாருங்க, தெரியுதா? அது வந்து டிசிஎல் என் மேரேஜ் அப்போ, எனக்கு மேரேஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப சீர்வரிசெலாம் கொடுப்பாங்களே, அப்போ வாங்கி கொடுத்தது. 3 வருஷம்தான் ஓடுனுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அது வந்து பேசிக் மாடலு, ஃபோன்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அதான் பேசிக். அது இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுறது, ஃபோன் டு டிவி அந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. அது வந்து டிசிஎல். இது வந்து இப்போ வாங்கியிருக்கிறது பிபிஎல்லு 4Kன்னு தான் சொன்னார். இஎம்ஐயில் தான் எடுத்திருக்கோம். 9,000 முன்பணம் பே பண்ணி மாதம் வந்து 1,978 ருபீஸ், அதாவது 2,000 8 மாதத்துக்கு. ஓகேவா? இஎம்ஐயே இந்த வருஷத்தோடு முடிச்சிடணும். அதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுன்னு ஒரு பிளானோடு இருந்தேன். பார்த்தா புது வருஷம் அதுமா என் புருஷன் ஒரு புது இஎம்ஐ ஆரம்பித்து விட்டுட்டாரு. ஆல்ரெடி ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பைக் இஎம்ஐ போயிட்டுருக்கு. அது எப்போ முடியுது என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். அது ஏதோ 24 மந்த்ஸ் அந்த மாதிரி போட்டார். ஏன்னு கேட்டதுக்கு கூட என்னமோ சொன்னார், எனக்கு புரியல. ஸோ அது இப்போ இந்த ஒரு மார்ச்சோட 1 இயர் ஆக போகுது பைக்கு. ஸோ அதோட சேர்த்து இனிமேல் இந்த டிவிக்கும் பே பண்ணி ஆகணும். ஓகே, ஏதோ ஒன்று. எனக்கு மோஸ்ட்லி இந்த ஃபோனில் டிவிலலாம் காசு போடுறத பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னு கேளுங்களேன், இது ஒன்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். இல்லைனா மேற்கொண்டு ஏதாவது செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு பொருள் வாங்கினோன்னா அது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? நான் வேறு நல்லாவே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்கேன்ல. இப்படியே நானே வீடியோ எடுத்துட்டேன். சரி, ஓகே, ஏதோ எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி லைவ் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையிலேருந்து ஒரே வேலை, பாப்பாவும் தூங்கவே இல்லை இன்றைக்கி நாள் முழுக்க. ஸோ அழகாக நான் சாரீலாம் கட்டிட்டு உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் விஷ் சொல்லி லைவ் போடலான்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் பாப்பா எனக்கு இன்றைக்கி லைவ் போடுறதுக்கு ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ நைட் ஆச்சும் லைவ் வரேன் பாப்பா தூங்க வச்சுட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நீங்களும்
உங்களுக்கும் இந்த வருடம் சந்தோஷமாக அமையணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். கன்னிராசி நான். கன்னிராசிக்கு அப்படியே ஓஹோ ஆஹா ஆஹா ஓஹோ பதவி பணம் புகழ் பேர் அப்படி இப்படின்ற. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஆஹா ஓஹோலாம் வேணாம். எனக்கு இப்போ போணுச்சு, இப்போ இந்த 25 எப்படி போணுச்சோ அதே மாதிரி கேஜுவலாக போனாலே போதும். இந்தா அந்த போட்டு ஆஹா ஓஹோன்னு இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போகாமல் 2025 உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக, ரொம்பலாம் கஷ்டம் வர அளவுக்குலாம் இல்லை. நல்லா ஜாலியாக தான் போச்சு. நல்லா தான் லைஃப் என்ஜாய் பண்ணோம். எனக்கு 26மே அதே மாதிரியே போனாலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பார்ப்போம். இருந்தாலும் ஆஹா ஓஹோன்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஓவராக ஆடக்கூடாது. அதுவும் நம்ம மனசில் வச்சுக்கணும். பார்ப்போம். பாய், டாடா. பாய் சொல்லு நீனும். முத்தா என்னது? யாருக்கு டிவி யாருக்கு வாங்கியிருக்கு? பாப்பாக்கு. பாப்பா படிக்கிறதுக்கு. யார் வாங்கி கொடுத்தா டிவி? அவ எது யார் வாங்கி கொடுத்தாலும் யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டாலும் முதல்ல வர்றது அப்பா தான். அவளுக்கு அந்த ஃபோன்லேயே காமிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த தமிழ் எழுத்துக்கள், அந்த கிட்ஸு சேனல்னு இருக்குல்ல, அவங்க கற்றுக்கிற அந்த 1000 வேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஆனாவனா தமிழ் பாட்டு ஆத்திச்சூடி அதெல்லாம் ஃபோன்லேயே பார்க்குறா. கண்ணு வலிக்கும், கெட்டு போயிடும்ல. ஸோ இதில் பார்த்தா கொஞ்சம் நல்லது தான்ல. பார்ப்போம். பாய்.